சோசா வணக்கண்ணே. இந்த ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன மாற்றம் நம்ம ஷோல நடந்திருக்குல்ல. என்ன பண்றோம் தெரியாதா? இப்போ வந்து நம்ம கடைசியா வந்து அவங்களுக்கு ஒரு படம் சொல்லுவோம்ல. சரி, அதை வந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம்னா அவங்கள சொல்ல போறோம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட். ஏன்னா ஒரு 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போல. இந்த 3 கேரக்டர் வச்சு. எத்தனை பேரு? ஒரு 2-3 பேர். எத்தனை பேர்? 2-3. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. சரி, ஓகே சரி, ஓகே. கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்கீங்கன்னு நம்ம ப்ரொடியூசர் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து நீங்க வந்து அவங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க சொல்றதை தாண்டி அவங்க சொல்லட்டும். அதை யாரு சொன்னா அவங்களுக்கு வேலை வைக்கலாமா? நீங்க சொன்னீங்கன்னா அது ஒன்றும் வராது பாருங்க. என்ன லுக்கு? அந்த 2-3 பேர் இனிமே கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, நீங்க என்னடா எனக்கு வேலை வைக்கிறேன்னுவாங்கல்ல. சரி, பாப்போம் இன்னைக்கு அப்படி ஏதாவது வருதா அப்படின்றது. சரி, இன்னைக்கு கமெண்ட் பார்த்துட்டு நாளைக்கு என்ன படம் அப்படின்றத நாளைக்கு சொல்லுவோம் நம்ம. முதல் செக்மெண்ட்குள்ள போயிடலாமா? போலாம் வாங்க. நாகப்பதினியா காளிதாஸ் ஜெயராம். புது மாப்பிள்ளைக்கா? ஆமா, புது மாப்பிள்ளைக்கு ரிபபரி அவரு 4 7. ஏய், தமிழ் படங்களும் வச்சு சொல்றேன். மலையாளத்துல 2-3 படம் ஞாபகம் வருது டக்குன்னு. 7 படமா? ஆமாங்கண்ணா. 8 9. சரி வா, நீயே சொல்லு. மீன் குழம்பும் மண்பானையும், ஒரு பக்க கதை, அப்புறம் ரஜினி, விக்ரம், நட்சத்திரம் நகர்கிறது, அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்டினா ஃபேன்ஸ் காட்டூர் கடவு, பூமரம், அப்புறம் வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரவுடி, அதுக்கப்புறம் வந்து பாவக்கதைகள், புத்தம்புது காலை வந்துருச்சு. படம் தானே சொல்லணும். சரி, என்ன அவ்வளோதான். 2லயும் முக்கியமான கேரக்டர் இல்லையா பாவக்கதைகள். பிரியாமணி. சூப்பர். 6. 7. சரி, 8. சரி, 9. ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொல்லுங்கண்ணா. கண்குலா கைது செய், பருத்தி வீரன், தளபதி 69, சாருலதா, ஃபேமிலி மேன் 1, ஃபேமிலி மேன் 2, அதுக்கப்புறம் ஐயோ, இந்த 347 படம் பண்ணாங்களே. 370. 370 முடிஞ்சு போச்சு. செக்ஷன் 370. ஆனா முத்தாளா மட்டும் எனக்கு கொடுத்துரு. இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள அப்படியே போயிடலாங்க வாங்க. இது கனவா இல்லை காதல் தானா? இல்லடா, சொல்ல ஒரு. சரி, ஓகே. இது கனவா இல்லை நினைவா? என்னை கிள்ளி. கனவால நனவா? இது கனவா இல்லை நனவா? என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன். என்னை கிள்ளி உண்மை தெரிந்தேன். சரியா, இது தவறா? அது இல்லையா? அடுத்த லைன் அப்படியே சொல்லிடுறேன். சொல்லுங்க. உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். நல்லா இருக்கே. எங்க ஊர்ல எடுத்த பாட்டுறாது. இப்ப ஹீரோ சொல்லணும். ஆமாங்க, அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமியா? அரவிந்த் சாமி மதுரையில் என்ன பண்ணாரு? பாஸ்கர் ஒரு ராஸ்கலை. அரவிந்த் சாமிக்கு மதுரை பாட்டுக்கு மட்டும் தானே வந்திருப்பாங்க மதுரைக்கு. மற்றபடி மதுரைக்கு படத்துக்கு சம்பந்தம் இல்லை. பாட்டுக்கு மட்டும் அரவிந்த் சாமி மதுரைக்கு போனாரா? அடுத்து என்ன சொல்லணும்? படம் சொல்லணும். பம்பாய். பம்பாயா? உயிரேவா? இல்லையே, உயிரே இல்லடா, பம்பாய். உயிரை பாட்டு மதுரையா? அந்த அதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு. அது அங்க நார்த்து. அந்த படத்துல எந்த பாட்டு மதுரையில எடுத்தாங்க? விஷுவலா ஞாபகம் வரலனே. திருமநாயக்கர் மகால் எடுத்துருப்பாங்க. மதுரையில இருக்கனால பல பாட்டு திருமநாயக்கர் மகால் தான். இது எது? ஆடா சொல்லு. எவனோ அது அலைப்பாயுதேடா. அலைப்பாயுத படத்துல அரவிந்த் சாமியா? சரி, அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. இருங்கண்ணே. கும்சுக்கு கும்கிச்சிக், கும்சுக்கு கும்கிச்சிக். அதானே சல வேணும். பாட்ட சொல்லு. ஆமைங்காரே ராத்திரி வந்து. அதானே, அதுதான். ஆமைங்காரே ராத்திரி வந்தான் நீலத்துக்க கண்ணாலே அப்பாடா. இதுக்கு முன்னாடி இவ்வளவு போட வேண்டியதா இருக்கு. இது எப்படி வரும் பாடு? அவங்க பாடுவாங்க, நீங்க பாடுங்க. இது கனவா இல்லை நினைவா? என்னை கேள்வி உன்னை
உன்னை பார்த்தென்று தாய்மொழி அறிந்தேன் நானே அப்படி போகும். பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான். தேவதை நீதான் என வாயார போற்றுவான். எப்படி? கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் எனக்கு இருக்கும். ஒரு சைல்டுஹுட் சாங் சார். ம் சைல்டுஹுட்னா என்ன? யார் சைல்டுஹுட்டு? ம் ஹீரோ சைல்டுஹுட். ம் அப்போ வரக்கூடிய ஒரு சாங். அதில் இன்னொருத்தர் வந்து கேமியோவில் வருவாப்புல. பார்த்தா இந்த இதில் ஃபீச்சர் ஆகிற அந்த லேடிக்கும் கேமியோவில் வரவரும் தான் ஜோடி. கண்ணம்மாவா? வெரி குட். ஓ இப்படி வரையா நீ? அப்படி வரேன். கண்ணம்மா கண்ணம்மா ரெக்க. அடுத்த சினிமாக்குள்ள போயிடலாம். எடுத்துருக்கியா படம்? தெரியல, இருக்கு, வாங்க போலாம். இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? முதல் கேரக்டரு. இதுக்கு ஈஸியாக சொல்லிட்டாரா நான் வேற படம் சொல்லுவேன். ஆமாம், முதல் கேரக்டர் ரொம்ப முற்போக்கான கேரக்டர் இந்த படத்தில். ரொம்ப ரசிக்கும்படியான ஒரு கேரக்டர். அவ்வளோதான். அதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒன்று. ரெண்டாவது கேரக்டரு ஹீரோயினோட கேரக்டர். ஹீரோயினோட கேரக்டர் வந்து இவங்கெல்லாம் ஃபேமிலியாக வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பமே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேமிலி பிஸ்னஸ், லேடிஸ் அண்ட் ஃபேமிலின்னு வச்சுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து இருக்கக்கூடிய கடைசி இளம் பெண் இவங்க தான், யங்கஸ்ட் கேர்ளு. எப்படி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, கொட்டா இருப்பாருங்க காப்புன்னு. சாமி. வெரி குட். இப்போ ஈஸியாக தானே வேற படம் சொல்கிறேன்னா சொல்லட்டுமா? சொல்கிறியா? அப்படி வரீங்களா? சரி, நீ ஈஸியாக சொல்லிட்டனால இன்னொன்று சொல்கிறேன். முதல் கேரக்டரு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் வரும். அதுக்கு வந்து மனசே இல்லாமல் போகிற ஒரு கேரக்டர். மனசே இல்லை, ஆனால் அங்கே போகிற ஒரு எல்லாம் சரி வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போகிற ஒரு கேரக்டர். அது ஒரு கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர் தன்னுடைய வேலைக்காக தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிற ஒரு கேரக்டர். அந்த அடையாளத்தை மாற்றினாதான்டா இங்கே வேலை கிடைக்கிது, பேசாமல் நம்ம அந்த அடையாளத்தை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிற ஒரு கேரக்டர். ரெண்டாவது கேரக்டர். இது ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். ரெண்டு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னு வச்சுப்போம், ஃபன் கேரக்டர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூணாவது கேரக்டர் வந்து வில்லன் கிடையாது, ஆனால் வில்லனுடைய மூளை இவருது. வில்லன் வந்து ஆக்டிவிட்டிஸ் தான், ஆனால் அதெல்லாம் பண்ண சொல்லி பின்னாடி இருந்து இயக்குறது இந்த கேரக்டர் தான். இதுதான் மூணாவது கேரக்டர். அது இந்த ரெண்டாவது கேரக்டரை வச்சு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக கிடைச்சிடும். ஆமாம், ரெண்டாவது கேரக்டர் இப்படி இருந்தால் தாண்டா நம்மளை கூப்பிடுறாங்க வேலைக்கு அப்படின்ட்டு தன்னோட அடையாளத்தையே மாற்றிக்கிற மாவீரன். அவ்வளோதான். ஒரு நாள் மட்டும் இந்த கதை சொல்றதை நிப்பாட்டுங்க சார். அமைச்சர் காலில் விழுந்தாவது இந்த பிரச்சனையை முடிச்சிடுறேன் சார். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். சரி, இவர் ஒருத்தர் தான் ஹீரோவுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இவர் ஒருத்தர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது படத்துல. சரி, ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவர். ஆனா இந்த படத்துக்குள்ள அப்பப்பதான் வருவாப்புல, த்ரூ அவுட்டா இருக்க மாட்டாப்புல. அப்பப்பதான் வந்துட்டு போவார் இந்த கேரக்டர். இன்னொரு கேரக்டர் படத்துல 2 ஹீரோ. ஆனா ஒரு ஹீரோ தான் மெயினா இருப்பாரு, இன்னொரு ஹீரோ வந்து கொஞ்சம் தான் வருவாரு. சரி, ஓகேவா? அந்த கொஞ்சமா வர ஹீரோ இருக்கார்ல, அவரை வந்து லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துற கேரக்டர். அந்த ஹீரோ வந்து கொஞ்சம் என்ன சொல்ற, லுக் வைஸும் சரி, பர்சனாலிட்டியாக கொஞ்சம் வந்து அவங்க அவ்வளோக்கு இருக்க மாட்டார், அந்த ஹீரோயின் அளவுக்கு இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றனால இவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவரை ஏமாத்திடுவாங்க. சரி, அது வந்து ஒரு கேரக்டர். ஓகே. இப்போ ஹீரோ கேரக்டர். இன்னொரு ஹீரோ ஏமாத்திட்டாங்கல்ல, அந்த இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் யாருமே அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷனை கையில் எடுத்து இருக்கிற ஒரு ஹீரோ மன்மதன். ஆமாம், கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நேற்று சொன்ன படத்தோட விடை என்ன அப்படின்னா அதுக்கான கேரக்டர்ஸ் வந்து இதுதான்: ரகுமான், விஜயகுமார், மணிவண்ணன். ஆமாம்,
ஸோ சங்கமம் படம் தான் நாங்கள் சொன்னோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன படம்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு இன்னைக்கு படம் சொல்ல போறீங்க. நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆமாம், அப்படி எத்தனை பேர் இதை சொல்கிறீங்க அப்படின்றத வந்து நாங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறோம். நாளைக்கு சொல்லுவோம் அதை உங்க ரைட் சொல்கிறோம், சொல்லுவோம். ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. வேணாம், எனக்கு பூட்டிக்க தெரியும். ஓகே.